ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானு கர்த்தருடைய கிருபையினால ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்க போறோம். படிக்கலாமா? நீங்களும் சேர்ந்து என் கூட சொல்லுங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. எல்லாரும் வசனத்தை கேட்டீங்களா? இதனோட அர்த்தமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொய் பேசினா ஏசப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா உண்மையே நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லயும் அப்படித்தானே? நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம உண்மையா பேசிட்டு இருந்தோம்னா வேற யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. ஐயோ, என் பிள்ளை பொய் சொல்லாது, உண்மையே தான் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நீங்க உண்மையா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு கதை கூட நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள சோமு அப்படின்ற ஒரு பையன் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருந்தான். காடுனா எப்படி இருக்கும்? சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி தான் அந்த காட்டுக்குள்ள எல்லாமே இருந்துச்சு. அந்த காட்டு வழியா தான் ஊர் மக்கள்லாம் கடந்து செல்வாங்களாம். அந்த பகுதியில தான் இந்த சோமு ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்துட்டு